வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அரை கப் வெல்லம், 2 ஸ்பூன் திராட்சை, அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி. அதுக்கு பிறகு முந்திரி பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் முந்திரி பருப்பு உடைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். அதுக்கு பிறகு இந்த பழத்தில் பாதி வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. பாதி பழம் தான் நான் போட போகிறேன். நல்லா பழுத்து இருக்கணும், பழம் காயாக இருக்கக்கூடாது. பழுத்து இருந்தால் தான் பணியாரம் சுவையாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து மாவில் போட்டுருங்க. தேங்காவையும் நெய்யில் வறுத்து சும்மா 1 ஸ்பூன் நெய் விட்டு பேனில் வறுத்து அதை மாவில் போட்டுருங்க. இப்போ நாம் கோதுமை மாவு, அரிசி மாவு, வாழைப்பழம் இதையெல்லாம் கட் பண்ணி மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். எங்கள் ஊரில் தூள் வெல்லன்றனால அதை நாங்கள் அதில் மண்ணெல்லாம் இருக்காது, அதனால் நான் அதை அப்படியே கலந்துடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி போட்டு அதை ஒரு லைட்டாக கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த மாவோட கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுங்க. நான் இந்த வெல்லத்தை அப்படியே அந்த மாவோடைய வாழைப்பழத்தோடைய போட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறேன். பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் வெல்லம் எடுத்துட்டேன், அரை வாழைப்பழம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அரிசி மாவும் கலந்துடுறேன். அதுக்கப்புறமா கோதுமை மாவையும் மிக்ஸி ஜாரில் கலந்துடுறேன். அவ்வளோதான். இதை நான் அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு 2 திருப்புனேன்னா இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நான் உங்களுக்கு அது காட்டுறேன். இதுதான் அரைச்சி கொண்டு வந்த மாவு. இந்த மாவில் ஏலக்காய் பொடியை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் திராட்சை முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து கொட்டிட்டு, அதுக்கப்புறம் தேங்காவையும் நெய்யில் வறுத்து இந்த மாவில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு 1 ஸ்பூன் நெய் இந்த மாவில், ஒரே 1 ஸ்பூன் நெய் இந்த மாவில் விட்டு நல்லா கலக்கிட்டு குழி பணியார தட்டில் நம்ம அந்த ஒவ்வொரு குழியிலையாக நம்ம இதை மாவை விடுவோம். இப்போ பாருங்கள், நான் மாவை அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அதில் முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலப்பொடி சேர்த்துட்டேன். இதை பாருங்கள், தேங்காவை நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். தோசை மாவு பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். இதை நல்லா கலரிடுங்க. கலரிட்டு நீங்கள் பணியாரம் நாம் வாத்துடலாம். நீங்கள் நெய்யிலையும் பணியாரம் வாக்கலாம். வீட்டில் பெரியவங்களாம் இருந்தால் நெய் ஒத்துக்காதுன்னா நீங்கள் எண்ணெயிலையுமே பணியாரத்தை செய்யலாம். ஏன்னா நெய் சாப்பிட்டாக்கா சிலருக்கு ஒத்துக்காது. அதனால் வயசானவங்களாம் இருந்தால் ஒத்துக்காது. அதனால் உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்றபடி நெய்யில் வேணாலும் நெய்யில் பணியாரத்தை செஞ்சுக்கலாம். வெறும் ஆயிலில் போட்டாலும் ஆயில்லையும் பணியாரத்தை யூஸ் பண்ணலாம், செய்யலாம். நீங்கள் எந்த ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா கசக்கும். இதில் நீங்கள் லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா, ரொம்ப குட்டியாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிங்கன்னா ஸ்வீட்டு நல்லா உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். அவ்வளோதான், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இதை நீங்கள் அப்படியே குழிப்பணியார கல்லை வச்சுட்டு அதில் உங்களுக்கு தேவையான எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு ஒவ்வொரு குழியிலையாக இதை விடணும். வாங்க, நான் உங்களுக்கு அதை விட்டுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி குழிப்பணியார கல்லில் இந்த மாதிரி நெய் விட்டு இந்த மாவை இதில் விடணும். இது ஒரு வெந்த ஒன்று நாம் திருப்பி போடணும். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. இது வெந்ததும் எடுக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கம்பியால் தான் இதை திருப்பி போடணும். இதை இப்படி ஒரு குத்துனாலே அது அப்படியே இப்படி மேலுக்கு வரும். அதை அப்படியே கவுத்து போடணும். அப்படி இல்லைன்னா சைடில் இப்படியே இந்த ரவுண்டு ஷேப்பில் இப்படி குத்திக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே திரும்பிடும். இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லைன்னா, இந்த வடை குத்தி இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா,
ஃபோர்க்கு, இந்த ஃபோர்க்கு அப்படி இல்லைன்னா ஸ்பூனை வச்சு அப்படியே எடுத்து இப்படி திருப்பி போட்டுடலாம். ஃபோர்க் வச்சும் அதே மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி பண்ணுங்க. எப்போவுமே முக்கால் அளவுக்கு மாவு விடுங்க. என்கிட்ட கொஞ்சம் இன்னும் ஒரே ஒரு கரண்டி இருந்தனால தான் எக்ஸ்ட்ரா அது அதில் விட்டேன். இந்த என்னோட அளவில் உங்களுக்கு வெறும் 14 பணியாரம் தான் வரும். இதுதான் ஸ்வீட் பணியாரம். இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செய்யலாம். விசேஷ நாட்களில் கூட விரதம் இருக்கிறவங்க கூட இதை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான் இது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.